திருச்சியிலேருந்து சென்னை வரணும்னா, இந்த பஸ்ஸ நான் டெஃபினட்டா சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. நான் பட்ட கஷ்டம் வேற யாருமே படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்டீரியர் சுத்தமா நீட்டாவே இல்லங்க. பெட் ஸ்ப்ரெட் அவ்ளோ அழுக்கா இருந்துச்சு. எங்க பார்த்தாலுமே ஒரு அழுக்காவும், ஒரு கரையாவும் தான் இருந்துச்சு. பெட்ஷீட்ட வாஷ் பண்ணவே இல்லங்க. ஸ்மெல் ரொம்ப பேடா வந்துச்சு. பில்லோஸ் கிழிஞ்சிருந்துச்சு. எல்லா பக்கமும் ஓட்டை உடசலா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாக்லேட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பேடா போட்டு வச்சிருந்தாங்க. உள்ள பான் பராக்கு ஸ்மெல் அப்படி அடிச்சதுங்க. சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே உடைஞ்சு கிடந்துச்சு. பார்த்தீங்கன்னா, என்னோட சீட்டே பாருங்க எந்த அளவுக்கு டர்ட்டியா இருக்குன்னு. இது என் சீட்ல கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. இன்னும் மற்ற சீட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சுங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல 1:45 கிளம்ப வேண்டிய பஸ் 2 மணிக்கு மேல தாங்க போர்டிங் போயிட்டுக்கே வந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே நிப்பாட்டிட்டு 3:10க்கு மேல தாங்க வண்டி ஸ்டார்ட்டே பண்ணாங்க. கஸ்டமர் சப்போர்ட்லயோ இல்ல புக்கிங் ஆஃபீஸ்லயோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லங்க. டிரைவர்ஸ் 2 பேருமே அரைகுறையா தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. கிளீனான ரெஸ்ட் ஸ்டாப்ஸும் இல்ல. ஏசி ஃப்ளோவும் ப்ராப்பரா இல்ல. பேசஞ்சர்ஸ் ஏத்தும்போது கோயம்பேடு போகும்னு சொல்லி ஏத்திட்டு போற டோல் வரும்போதே கோயம்பேடு போகாதுன்னு நிறைய பேர் இறக்கி விட்டாங்க. 750 டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு நாங்க சொன்ன இடத்துல இறக்கி விட மாட்டேங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஜ்ட் பீப்பிள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரிப் தான் இம்பார்ட்டன்ட் மாதிரி பேசினாங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி பேடான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த பஸ் சூஸ் பண்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோன்றதுக்காக இந்த வீடியோ.